இன்றைக்கும் எங்களோடு இந்த காலை வேளையில் பேசும் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் என்னை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை, என் மகன் என்ன சொல்ல வேண்டும், மகள் என்ன சொல்ல வேண்டும், அவர்கள் கர்த்தரை பற்றி என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இந்த வேளையிலும் கூட சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களோடு பேசும், இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம தேசத்தை உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் தலைமுறைகளின் தேவன். God is a God of generations. தேவனுக்கு தலைமுறை மிகவும் பிடிக்கும். தலைமுறைகளை அவர் ரொம்ப விரும்புகிறார். நம் தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். இந்த தலைமுறையில் என்ன மிஸ் அவுட் ஆனாலும் ஆண்டவர் ஏற்றுப்பார். அவரை மிஸ் பண்ணிட்டா அவருக்கு பிடிக்காது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம பிள்ளைங்க சாப்பாடு ரைஸ் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க சப்பாத்தி சாப்பிட மாறிடலாம், இல்லை ரெண்டுமே விட்டுட்டு நூடுல்ஸ் சாப்பிட போயிடலாம். எப்படின்னா மாறிக்கோ, எண்ணெய் மட்டும் விட்டுறாத, எண்ணெய் மாற்றிக்காத. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறார். நம் முற்பிதாக்களின் தேவன் தான் நம் தேவன். நம் தேவன் தான் நம் பிள்ளைகளின் தேவன். நம் பிள்ளைகளின் தேவன் தான் நம் பிள்ளைகளின் பிள்ளைகளின் தேவன். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசம் இன்று வரைக்கும் நம்மை வரை சேர்ந்து அடைந்திருக்கிறது என்றால் நம் தேவன் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், ஜூடாயிசமாக இருக்கட்டும், ஆபிரகாம் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களை பற்றி நமக்கு தெரில. ஃப்ளட்டுக்கு அப்புறம் ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணது ஆபிரகாம். ஆபிரகாமுடைய டைரக்ட் பிள்ளைகளாய் நாம் இல்லைனாலும் ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாம் வணங்கின அதே தேவனை நாம் வணங்குகிறோம் என்பதை எண்ணும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஆபிரகாம் என்ன அற்புதம் கண்டாரோ அதை நமக்கு காட்டினாரா இல்லையா? எத்தனை வயசில் குழந்தை பிறந்துச்சு? 100 வயசில் காட்டிட்டாரா இல்லையா? எப்படி காட்டினாரு? எப்படி காட்டினாரு தெரில. அவர் சொல்லி 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 அவர் காலத்துக்கு அப்புறம் ஏறக்குறைய 30 வருஷம் 40 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம் தாண்டி தான் இந்த மோசையெல்லாம் பறக்கிறாங்க. பிறந்த மோசை எழுதி வச்சிட்டார், வாய் வழியாகவே வந்துச்சு. ஆக முற்பிதாக்கள் எப்போதும் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு மாபெரும் கடமையாகவே செய்தார்கள். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், எத்தனை பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. வீட்டில் இருக்கக்கூடாது, ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும். ஆமென். ஆமாம். சண்டே நம்ம சிம்பிளாக எடுக்கக்கூடாது. சண்டே இஸ் த டே வென் தே ஆர் லேர்னிங் பைபிள். காலையில் அவசர அவசரமாக போகிறது இருக்கக்கூடாது. பிள்ளைங்களுக்கு தேவைன்னா சாப்பாடு கூட நம்ம சர்ச்சில் கொடுக்கலாம். இங்கே இருக்கட்டும், கற்றுக்கிட்டோம். படிப்பு வேற, கல்ச்சர் வேற இல்லையா? படித்து என்ஜினியர் ஆகுறாங்க, டாக்டர் ஆகுறாங்க, கலெக்டர் ஆகுறாங்க. ஆனால் வீட்டில் இருந்துட்டு நம்மளா மாதிரி இட்லி, தோசை, அதிரசம், பணியாரம் இதெல்லாம் சாப்பிட கற்றுக்குறாங்க. அது எங்கே கற்றுக்குறாங்க? படித்து கற்றுக்குறாங்களா? கலாச்சாரமா? கலாச்சாரம். ஸோ பீயிங் இன் அ சர்ச் இஸ் அ கல்ச்சர், காட்லி கல்ச்சர். ஆண்டவருக்கு பிரியமான ஒன்றாய் இருக்கிறது. தலைமுறை தலைமுறைகளின் தேவனாய் இருக்கிறார். நீங்கள் கவலையப்படாதீங்க. இந்த வாரம் உங்கள் பிள்ளை வரலனா கூட அடுத்த வாரம் கூட்டு வந்துருங்க. அடுத்த வாரம் கூட்டு வரதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்க. அவர்களை கர்த்தர் வழியில் நாம் நடத்த வேண்டும். We need to pass down our faith and values to the future generation. நான் என்ன செய்தனோ அதை காட்டிலும் என் அடுத்த தலைமுறை அதிகமாக செய்ய வேண்டும். ஆமென். ஆமாம். இதை நடத்து இல்லைன்னா மீனிங் இல்லாமல் போயிடுது, பயமாக இருக்கிறது. இப்போ நம்ம இத்தனை பேர் அமர்ந்துனுக்குறோம். 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். 40 and below, 40 கீழே தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. 1 2 3 தானே? 4 50 கீழே உள்ளவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். 50 கீழே 50 கீழே 50 கீழே எல்லாமே தூக்குப்பா. 50 கீழேனா நீ அப்புறம் தூக்க மாட்டியா? ஏன்னா எண்ணம் 2 3 4 5 6 7 8 3 அங்கிளுங்க மட்டும் மிஸ் ஆகிட்டாங்க. ஆமாம். அப்படியே ஒரு கிராஜுவலாக ஒரு ஐடியா வச்சுங்க. 50 கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 40 கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 30 கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 20 கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 10 கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க? அத்தனை பேராலும் சபை நிறைந்திருக்க வேண்டும். அதில் விடக்கூடாது. சண்டே சர்வீஸில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோ பேர் யூத் மீட்டிங்கில் உட்காரணும். அவ்வளோ பேர் டீன்ஸில் வரணும். மொத்தமாக சேர்ந்து இல்லை. தேர் அவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அவர்கள் அடுத்த தலைமுறை. அவங்க போடுற ட்ரெஸ்ஸு நம்ம போட்டதில்லை, போட போகிறதும் இல்லை. அவங்க சாப்பிட்ட சாப்பாடு நம்ம சாப்பிட்டதில்லை, சாப்பிட போகிறதும் இல்லை.
அவங்களுடைய நாகரிகம் நம்ம பார்த்ததில்லை, பார்க்க போறதில்லை. ஆனால் நான் கண்ட இயேசுவை அவன் பார்க்க வேண்டும். நான் ஆராதித்த தேவனை அவன் ஆராதிக்க வேண்டும். என் தேவனை அவனும் வணங்க வேண்டும். தலைமுறை தலைமுறைகளின் தேவன். நம்ம கையில் இருக்கிறது எதுவுமே ஆபிரகாம் தாத்தா பார்த்ததில்லைங்க. இந்த ட்ரெஸ்ஸு கூட பார்த்ததில்லை. அவங்களாம் அந்த காலத்தில் தோல் உடைகள் தான் உடுத்துனாங்க. இரும்பு பொருள் தான் கடிச்சிச்சு. இரும்பு இருந்திருக்கும், கோல்டு இருந்திருக்கும். எவ்வளவு நமக்கு அவங்களுக்கு 100 மடங்கு வித்தியாசம் இருக்கும் பொழுது அவன் தேவனை விசுவாசித்தான் என்றால் இவனும் தேவனை விசுவாசிப்பான். அல்லேலூயா. 100 வருஷம் கழிச்சு ஃபுல்லாவே ஏஐ இருந்தாலும் அவர் ஏஐயினுடைய தேவன் அல்ல, அவர் இந்த எளியவர்களின் தேவன். அல்லேலூயா. ஆமென். ஸோ இன்னையிலேருந்து கவனம். ஆமாம், புள்ள படிக்குது, பேத்தி படிக்குது, எல்லாம் பெருசு இல்லை. அதுக்கு இயேசுவை தெரியுதா? அதை சொல்றதுக்கு தான் மகனே கர்த்தர் நம் அனைவருக்கும் இங்கே ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். இஸ் அ காட் ஆஃப் ஜெனரேஷன்ஸ். ஓகே, இன்றைய செய்திக்கு நாம் போக போகிறோம். இன்றைய செய்திக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு மதர் சர்ச்சில் கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப அருமையாக பாஸ்டர் ஷார்லட் அதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, டாபிக் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் பிள்ளைகள் என்னை தெரிந்திருக்க வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு என்னை தெரிந்திருக்க வேண்டும். யுவர் சில்ட்ரன் ஷுட் நோ அபவுட் மீ. இவ்வளோ நேரம் இந்த இஸ்ரவேலில் உள்ள அடிமையினுடைய பிள்ளைகளை பற்றி பேசாத தேவன் இன்றைக்கு பேச போகிறார். நம் பிள்ளைகளின் தேவம், இந்த இஸ்ரவேலுடைய பிள்ளைகளின் தேவம் என்பதை அவர் அப்பவே ஊர்ஜிதப்படுத்தினார். அந்த பிள்ளைகளை எல்லாம் சாத்தான் என்கிற அந்த பார்வோன் கொலை செய்யும்போது அந்த பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை காப்பாற்றினார். அவர் பெயர்தான் மோசே. ஆண் பிள்ளையும் காப்பாற்றுவார், பெண் பிள்ளையும் காப்பாற்றுவார். பிள்ளைங்களாம் கவனிங்க, உனக்கு படிப்பு ஏறினாலும் உன் ஏசாமி காப்பாற்றுவார், படிப்பு ஏறலைனாலும் ஏசாமி காப்பாற்றுவார். நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவர் காப்பாற்றுவார், நீங்கள் நோஞ்சானாக இருந்தாலும் காப்பாற்றுவார், நீங்கள் ஞானியாக இருந்தாலும் காப்பாற்றுவார், நீங்கள் மக்காக இருந்தாலும் காப்பாற்றுவார். கவலைப்படாதீர்கள், அவர் உங்களின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 10ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். இதை நான் 2 பகுதிகளாக பிரிக்கிறேன். முதல் பகுதி 5ஆம் வாதை, 5ஆம் வாதையில் இருந்து அது வருகிறது. 2வது பகுதி நான் 9வது வாதையை பற்றி பேச போகிறேன். முதல் பகுதி ஏன் இந்த 5ஆம் வாதையை நான் இப்படி போடுகிறேன் என்றால், 5லேருந்தே லைவ் ஸ்டாக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. வாதை என்பது லைவ் ஸ்டாக், அதனுடைய மிருகங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், உயிரினங்கள் அதிகமாக ஐயோன்னு கத்துக்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதுலேருந்து இனி நம்ம கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே போகிறோம். வலிகள், பெயின் ஸ்டார்ட் ஆகுது. பெயின் வந்துச்சு, தவக்கில் வந்துச்சு, தண்ணி செவந்து போச்சு, இதெல்லாம் வேற. கொப்பளம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ, அதுக்கு முன்னாடி மிருக ஜீவனுக்கு கொள்ளை நோய் எப்போ ஸ்டார்ட் ஆயிச்சோ, வானத்திலேருந்து அக்கினியும் கல்மழையும் எப்போ விழுந்துச்சோ, பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் புரிஞ்சுங்க. பாக்கெட்டில் காசு இல்லை, ஆனால் நம்ம சொல்லுவோம் காசு இல்லைனா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு. சரி, மனசில் நிம்மதி இல்லை, மனசில் நிம்மதி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு பேசுவோம். அது ரெண்டையும் ஒரு ஓரம் வச்சுப்போம். உடம்பு சரியில்லை, தீராத பல்வலின்னு வச்சுப்போம். என்ன வலி? எத்தனை பேருக்கு பல்வலி வந்திருக்கு? மாத்திரை போட்டால் கூட கேட்காத ஒரு வலி உண்டுன்னா அது பல்வலி தான் இல்லை? அவ்வளோ சென்சிட்டிவிட்டி. ரைட்டு. அப்போ காசை பெருசாக நினைப்போமா, வலியை பார்ப்போமா? மனசு கவலை என்ன திட்டானுமா, வலியை பார்ப்போமா? அப்போ physical pain, it has more intensity than any other pain intensity. அப்போ 5th plagueலேருந்தே அடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம 8, 9 படிக்க போகிறோம். ஆனால் பிளேக் நிறதா இல்லை, கண்டினியூ ஆகிக்கொண்டே இருக்க போகிறது. இப்போ பிளேக் என்னன்னா, இது வரைக்கும் நாம் படித்த இந்த 8, 7 வரைக்குமே எந்த வாதையும் நிற்கலை, அது கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. அதனால தான் சொல்கிறேன், எகிப்தில் வர பண்ணின வாதைகள் ஒன்று உனக்கு வர பண்ண மாட்டேன்னா அது எகிப்தில் கண்ட்ரோல் ஆகுது. திறந்து விட்டான். கோவிட் அது தானாக வரல, எங்கேயோ லேபில் உருவானதுன்னு 99.99% பீப்புள் நம்புகிறாங்க, நினச்சின்னுக்கிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் கண்ணுக்கு காட்டாத ஒருத்தன் கிளம்பி வரான், அவனை எப்படியும் அடிக்க முடியல, அவனை அடிக்கவே தெரில அப்படின்னும் போது இவன் யாரா, இவனை யாரோ ட்ரெயின் பண்ணி சாப்பாடு போட்டு கறி மீன்லாம் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கத்தி சண்டை, குத்து சண்டை, வால் சண்டை, வேல் சண்டை எல்லாம் கற்றுக் கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்றது தெரிய வந்தது போல தான் எகிப்தில்
எல்லா வாதையும் இனிமே அடங்கி இருக்கிறது. சமயம் வாய்க்கும்போது அது எகிரி கொண்டு வரும். அது கேட்டில் மேலே வருகிற டிசீஸாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் மீது வருகிற டிசீஸாக இருந்தாலும் சரி, வியாதிகள் ஆயிரக்கணக்காகப்படுகிறது. வைரஸில் மட்டுமே ஏல ஸ்டார்ட் ஆகிற, ஏன்ற பேரில் ஸ்டார்ட் ஆகிற வைரஸே 100க்கு மேலக்குது. பியில் ஸ்டார்ட் ஆகிற வைரஸ் 100க்கு மேலக்குது. வைரஸ்ன்னு நீங்கள் போனாலே வைரஸுக்கு எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டிபயோட்டிக் இல்லை, ஆன்டி வைருலண்ட் தான் இது. அது எந்த அளவுக்கு வீரியம் இல்லை. ஆன்டி வைருலண்ட் வந்து ஒரு இந்த பிளாஸ்டிக் சேரில் ஒரு கிருமி இருக்குது, நெருப்பு வச்சு அந்த கிருமி அழிக்கிறீங்க. கிருமிக்கு ஆபத்தா சேருக்கு ஆபத்தா? திரும்பி அந்த சேரில் நல்லா சுத்தமாக மெயின்டைன் பண்ண முடியுமா? அப்படிதான் ஆன்டி வைருலண்ட்லாம், அதனுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே, எகிப்தில் வர வாதைகளில் உங்களை வருக என்று வரவேற்கிறேன். கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினதாக சொல்லுகிறார். அப்ப கடினப்படுத்துறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வைப்போம், சரிங்களா? அந்த குழந்தை ஒரு விஷயத்துக்கு அடம் பிடிக்குது, நீங்களும் அடம் பிடிக்கிறீங்க. அந்த குழந்தை அடம் பிடிச்சி அது சாப்பிட்ற சின்ன பவுலை உடைக்குது, நீங்கள் சாப்பிட்ற பெரிய பவுலை போட்டு உடைக்கிறீங்க வைப்போம். அப்புறம் அந்த குழந்தைக்கும் சாப்பாடு இல்லை, உங்களுக்கும் சாப்பாடு இல்லை. அது என்ன பண்ணிச்சு, யோசிச்சிச்சு, ஐயோ நம்ம சாப்பாடு வேஸ்ட்டாக போச்சே, மம்மி சொல்கிறத கேட்போன்னு அடங்கிடுச்சு. நீங்கள் எதில் அடக்குறீங்க? அதை விட அதிகமாக அடக்கி, அதோட கல்லான இருதயத்தை விட உங்கள் இருதயத்தை என்னாக்குறீங்க, கல்லாக்குறீங்க. ரைட்டா? நாளைக்கு என்ன தெரியுமா பண்ணோம், அது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் தேடி வச்சுட்டு நீங்கள் உடைக்கும் போது அதுவும் உடைச்சிட்டு 2 நாள் தாக்கு பிடிக்கும். என்னென்னா வச்சுருக்குது, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சுக்குது, பாக்கெட் மணி வச்சுக்கிறது, இல்லை அப்பாவை ஓகே பண்ணிருச்சு, இல்லை ஆச்சியை ஓகே பண்ணிருச்சு. இருதய கடினம் என்பது நாளுக்கு நாள் நம்ம ட்ரெயின் ஆகிறோம். நம்ம நினச்சதை ஒருத்தர் நடக்கலை, நான் கல்லாவேன். லாஸ்ட்டில் எங்கே போவோன்னா, இருதய கடினத்தினால நம்ம பாதிக்கப்பட்டது தான் ஜாஸ்தி ஆயிரும். அதில் ட்ராவல் பண்ணுறவங்க சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். லகுவான இதயத்தோடு இருக்கிறவங்க, நான் உனக்கு இது கூட சொல்கிறேன் இல்லையா, நீ ஒன்றுமே இல்லையா, நீ மண்ணா அப்படின்னு நம்ம கேட்டு போய்டும். ஆனால் இதய கல்லாக இருக்கான் பாருங்க, அவனுக்கு நிம்மதியே இருக்காது, எல்லாருக்கூடவும் பிரச்சனை. அவனுக்குன்னு ஒரு ஆள் கிடைக்கவே மாட்டாங்க, அவன் நிம்மதி இல்லாமல் இருப்பான். அவனை சார்ந்திருக்கிற அந்த ஒருத்தனையோ, ஒரு அம்மாவையோ, இல்லை ஒரு அப்பாவையோ, இல்லை ஒரு குழந்தையோ, இல்லை ஒரு புருஷனையோ, இல்லை ஒரு மனைவியோ போட்டு இரிட்டேட் பண்ணி எடுத்துருவாங்க. இன்றைக்கி இந்த பார்வோனோட கல்லான இருதயம் அந்த ஜனங்க கூட வந்து எதிர்க்க போகிறாங்க, கூட உள்ள பிரபுக்கள் கூட எதிர்க்க போகிறாங்க. ஆண்டவர் இதை பார்த்து சொல்கிறார், அவன் கல்லாகிறத பாரு, அவன் கல்லாகக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்கினேன். அதான் ஆண்டவர் சொல்கிறத தவிர கூட வந்து பார்வோனுக்கு ஒரு ஒன்றும் ட்ரைனிங் கொடுக்கல. ஆமென், ஹல்லேலூயா. He hardened his heart. It's true. என்ன, கர்த்தரை நிராகரிப்பதே இருதய கடினம்னு நான் சொல்லுவேன். ஐயா இருதய கடினம்னாங்க ஐயா, ஆண்டவர் வேணான்னு நானே சாதிப்பேன் கிளம்புறேனே, அதுதான் இருதய கடினம். நிஜமான ஒரு வழி இருக்கும், இந்த வழியில் செல்லாமல் எனக்கென்று ஒரு வழி இருக்கும், நான் புறப்பட்டு போகிறேனே, அதுதான் இருதய கடினம். Denying the right things, denying the right person, denying the right God, நல்ல தேவனை, சரியான தேவனை, சரியான வாழ்க்கை வேண்டாம் என்று முறித்து கொண்டு நான் தான் ஜெயிப்பேன் என்று போகிறார்களே, இதுதான் கடினமான இருதயம். இட் இஸ் a sinful desire. இது நான் தான் செய்யணும், லாஸ்ட்டில் அது பாவத்தை நோக்கி போகிறதாய் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவன் இதயம் கல்லாய் இருப்பதையும் நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும், அவனுடைய கடினமான இருதயத்தை நான் உடைத்ததையும் நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். இப்போ யாத்திரையாகும் 10ஆம் அதிகாரம் நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டா? இம்பார்ட்டன்ட்லாம் கை தூக்குங்க, கையை கீழே போடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு? ஐயோ என் பொண்ணு இந்த மெசேஜ் கேட்டுருந்தா நல்லா இருக்குமே, கேட்டாக வேண்டும். இந்த மெசேஜ் கேட்கணும்னு அவசியம் இல்லை, யாத்திரையாகும் 10ஆம் அதிகாரம் படிக்க வேண்டும் என்பது அவசியம். நம்ம பேசுகிறத அந்த பிள்ளைங்க கேட்கலனாலும் பரவாயில்ல, அவர்கள் ஸ்டில் வாழ்வார்கள். ஆனால் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை படிக்கலைன்னா தான் கஷ்டம். ஆமென். யுவர் சன் அண்ட் யுவர் சன்ஸ் சன், நான் எகிப்தில் கடினமான கல் நெஞ்சனை என்ன செய்தேன் என்று அவன் படித்து கொள்ளட்டும், நீ அவனை படிப்பிப்பாயாக. ஏன் இருதய கல்லான குணம் என்னிடத்தில் செல்லாது. ஆமென். ஆமாம், இதயம் கல்லோட இருக்கிறவங்க ப்ரைடாக
இருப்பாங்க. தே ரெஃப்யூஸ் டு ஹம்பிள். நான் தாழ்த்த மாட்டேன் என்னன்றீங்க என்று சொல்வார்கள். திருச்சபையே, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நாம் கர்த்தருக்கு முன்பதாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் தாழ்மைப்படுவதில் ஒரு குறையும் வரப்போகிறதில்லை. ஆனால் மேன்மையாய் வாழ்வதில், மேன்மை பாராட்டிக் கொள்வதில் நிறைய குறைவுகள் வருகிறது. அவைகளை அடக்கி கொண்டு தான் இருக்க வேண்டும். திஸ் வாஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் பேரோ. இது அவனுடைய குணம். அவனுடைய மக்கள் அவனை கண்டது தான். அவன் மக்கள் அவனை பார்த்தது. அவரா நினச்சதை சாதிப்பாருங்க. அந்த வார்த்தையை கேட்டதும் நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குல்ல. நினச்சாதான் இவர் சாதிக்காமல் போயிட்டாருங்கன்ட்டு நம்மளால் முடியாது போட்டு பேசுவாங்க பாருங்கள். அது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவா நினச்சது அப்படி சாதிக்கும், இப்போ பாரு எப்படி படுத்துன்னு கிடக்குது அப்படின்னாங்கன்னு வைங்களா. ஐயோ அதுக்கு நான் அந்த பேர் வாங்காமலே இருந்துக்கலாம். பார்வோனா அப்பா பயங்கரமான கல் நெஞ்ச செத்து கிடக்கிறான் பாரு, அவன் தலை தான் இது செங்கடல்லன்னு காட்டினாங்கன்னு அப்படி இருக்க வேண்டும். நாம் நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்கள். திருச்சபையே, இந்த சுவாசத்தை எந்த நொடியும் அவர் நிறுத்த முடியும். ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு அவர் விட்டார் என்றாலே நாம் சுய நினைவு இழந்து விடுவோம். ஆமென். நம்ம பிரெயினுக்கு, நம்ம மூளைக்கு, நம்ம மூளை வருஷத்தில் ஆப்ரேட் பண்ணுறதில்ல, மில்லி செகண்ட்ஸில் ஆப்ரேட் பண்ணுது. நமக்கு ஒரு நாளே போர் அடிக்குதுல, நம்ம ஹார்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை துடிக்கணும். பல்ஸ் ரேட் 72 மினிமம். 60 கம்மியாக இருக்கலாம். பிபி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ இருக்குமோ அது முடியும். பாவம் அதை செய்வதில்தான் நாம் இங்கே வாழ்கிறோம். இப்போ இதெல்லாம் போய் நான் மனதில்லாமல் இருப்பேன், ஆண்டவரை ஏற்றுக்க மாட்டேன், நான் முறப்பாக இருப்பேன், நான் கோபமாக இருப்பேன் என்று யாரை நிராகரித்தாலும் கர்த்தரை நிராகரிக்கக்கூடாது. அவர் வழிகளை நிராகரிக்கக்கூடாது. அவர் ஊழியக்காரர்களை நிராகரிக்கக்கூடாது. அவர் வேதத்தை நிராகரிக்கக்கூடாது. நம் இருதய கல்லான குணம் இன்றைக்கே கரையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. மோசேயும் ஆரோனும் நீர்னு பேசிட்டு இருந்தாங்க இந்த பார்வோனை. இப்போ நீன்னு பேச போகிறாங்க. முதல்ல போனாங்களா, அப்போ நல்லா ஹீரோவா ஃபிட்டா மீசெல்லாம் முறுக்கி ஸ்மார்ட்டா கோலை போடு அப்படின்லாம். இப்போ அப்படியே குஞ்சினுக்கிறான். ஏன் கொப்பளங்குது பிரதர், எல்லா இடமும் கொப்பளம். ஆமாம், வேற என்ன வந்துச்சு, பேடு வேறு அரிக்குது. ஆமாம், தவளை குளிக்க போனானே, தவளை மேலெல்லாம் ஒரே ஸ்மெல்லு. பார்வோனுடைய தண்ணி சிவப்பு தண்ணியாக இருக்குது. எதுலேருந்து எடுத்திருக்காங்க? அவன் மேன்மை பாராட்டுகிற ஒவ்வொரு காரியமும் முறிக்கப்பட்டு போகுது. அதனால தான் நம் தாவீது அரசன் சொன்னான், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், ஆனால் நானோ என் தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவேன், அவர் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். நமக்கு பெருமை வரும்போது இன்னும் பெரிய பெருமையாக மாறிக்கணும். அவரை பற்றி சொல்லணும். நான் ஒன்றும் இல்லை, பெருமையாக இருக்கணும், பெருமையாக பேசணும். அவரை பற்றி பெருமை. ஹல்லேலூயா. தாவீது சூப்பர்ல. அவரை பற்றி மேன்மை. ரதம் இருந்தாலும் மேன்மை அல்ல, குதிரை இருந்தாலும் மேன்மை அல்ல. நான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவேன். பெருமையாக போகிற நேரத்தில் இப்படி ஒரு பைபிளை கையில் எடுத்துக்கலான்னு எனக்கு தோணும். என்னது? அந்த பெருமைக்கு நடுவில் நம்மளை பேலன்ஸ் பண்ணுறதா இருக்குது. பைபிளே இதை பிரிக்க கூட இல்லை. இது பைபிள்னு தெரியும் போதே பெருமைகள் ஓடுகிறதை பார்க்க முடிகிறது. வேற எங்கேருந்தும் ஓடல, இங்கேருந்து ஓடுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். உன்னை தாழ்த்த நீ எது வரைக்கும் மனதில் இருக்கு? நீ வா போன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. மோசே கத்த ஆரம்பிச்சிட்டார். நீ போக விட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வர பண்ணுவேன். தி ஆர்மி ஆஃப் லோக்கஸ், சாதாரண ஆர்மி இல்லை. இந்த ஆர்மி உங்க கூட சண்டைலாம் போடாது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நைட்டில், ஒரே நைட்டில் எகிப்துடைய வேளாண்மையெல்லாம் காணுமா? ஒரே நைட்டில் அதுங்க சாப்பிட்டு நைட்டோட நைட்டு குட்டி போட்டு எல்லா ப்ராஜெக்டும் முடிக்குது. மீதி எந்த மிலிட்ரியோட இது ஸ்ட்ராங்கான மிலிட்ரி. ஊரே மொட்டையாக்கிருச்சு. அல்லேலூயா. தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் மேல் மூடி கல்மழைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்கிற செடிகள் எல்லாம் தின்று போடும். எல்லாத்தையும் வேலைங்காத்தான் செடியில் கூட சாப்பிட்டுருச்சு. உன் வீடுகளும் ஊழியக்காரர் வீடுகளும் எகிப்தினுடைய வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும். உன் பிதாக்களும் பிதாக்களின் பிதாக்களும் தங்கள் பூமியிலே தோன்றிய நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று எபிரேயர் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி திரும்பி கொண்டு பார்வோனை விட்டு புறப்பட்டான். இதய கடினம்,
வெயிட் ஃபார் த மிலிட்ரி இன்வேஷன் ஆஃப் லோக்கஸ், வெயிட் ஃபார் த ஆர்மி ஆஃப் லோக்கஸ். ரைட். இப்போ முதல் முறையாக பார்வோனை கன்வின்ஸ் பண்ண ஊழியக்காரர்கள் வருகிறார்கள். நீ எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கன்னியாக இருப்பான், தங்கள் தேவனாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போக விடும், எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்ன? ஐயா, அந்த ஜனத்தை அனுப்பிடியா? எகிப்துன்ற ஊரே இல்லையா? இப்போ நம்ம ஏற்கனவே ஆன தீமைகள் இந்த ரிக்கவர் ஆக முடியல. ஒரு ரிக்கவர் ஃபேஸ் வேணுங்க. நம்ம ஒரு கடன்காராக ஆகிட்டோன்னு வைங்களேன், அந்த கடனை அப்படியே அடைச்சிட்டு வந்து கடன் இல்லாமல் ஒரு வருஷம் வாழ்ந்து அடுத்த பிரச்சனை வந்தால் பரவாயில்ல. முதல்ல இருக்கிறதே என்ன முடிக்கலையா, அதுக்குள்ளே ரெண்டாவது வருது. தலைவலியே இன்னும் சரியாகல, அதுக்குள்ளே வயிறு வலி வந்துருச்சு. தலைவலியும் வயிறு வலியும் பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே கடன் பிரச்சனை வேறு வந்துருச்சு. இது 3 வரத்துக்குள்ளே ஃபேமிலியில் பிரச்சனை வந்துச்சு. இது 3 வரக்குள்ளே ஊரில் பிரச்சனை வந்துச்சு. எத்தனை பிரச்சனைங்க ஒருத்தன் தாங்குவான்? எகிப்து அழிந்து போனதை நீ காணவில்லையா? உன் வாழ்க்கை அழிந்து போனதை இன்னும் காணவில்லையா? உன் நிம்மதி தொலைந்து போனதை காணவில்லையா? இன்னுமா இருதய கடினத்தோடு இருக்கிறாய்? இல்லை, நம்மளே சொல்லிக்க வேண்டியதான், நான் பர்ஃபெக்ட், நான் பக்கா, நான் ஜெயிச்சிட்டேன், வந்துட்டேன், போயிட்டேன்னு. மாயையை, பொய்யை எவ்வளவு நாள் பிரஸ்தாபம் பண்ணி கொண்டிருக்க போகிறோம்? இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீ இருதய கடினத்தோடு இருப்பாய் என்றாய் என் மகனே. உனக்கு பின்பதாக முழு உலகமே அழிந்து கொண்டிருக்கிறது, இதை தெரியாதபடி நீ எப்படி இருப்பாய்? ஹல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற பீப்புளே விழ வைக்கிற காலங்க எது? கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்க நிலைமை என்ன? அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? ஹல்லேலூயா. ஆமாம், நீதிமானுக்கு ஒரு வழி இருக்குது. அவன் கர்த்தரை சார்ந்து பிழைத்திருப்பான், அவன் கர்த்தர் பக்கம் சார்வான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். வி லிவ் பை ஃபெய்த். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி கர்த்தர் பார்த்து சொல்லுவான், அப்பா நாங்கள் உம்மை நம்பி வாழ்கிறோம்ப்பா, உம்மை நம்பி வாழ்கிறோம், உம்மை நம்பி மட்டுமே வாழ்கிறோம், உம் பாதத்தில் சரணடைகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ஆமாம். மோசே ஆரோனும் போயிட்டதும் அவங்களுடைய பீப்புளெலாம் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கன்வின்ஸ் பண்ணதும் கூப்பிட்றான். ஏன்னா அரண்மனையிலேயே அவனுக்கு சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு. எவ்வளோ நாள் இவங்களை கன்னியாவிங்க, டெய்லி அவங்கள பார்த்தா பயமாக இருக்குது ராஜா. தூங்கி பொழுது விடிஞ்சா பொழுது போடுதா, மோசே ஆரோன், மோசே ஆரோன், மோசே ஆரோன். நீங்கள் சொல்கிறது எதுவும் நடக்கல ராஜா, அவன் சொல்கிறது தான் நடந்துச்சு. உங்கள் அப்பா காலம், உங்கள் தாத்தா காலம், உங்கள் தாத்தா காலம், உங்கள் தாத்தா காலத்தில் நடக்காத அழிவை நம்ம இன்றைக்கி பார்த்துனுக்குறோம். யார் அந்த கர்த்தர்? அவங்க ஜனங்களாமே அனுப்பிடு ராஜா, நாங்களே எங்கள் வீட்டில் சாப்பாடு செஞ்சுக்கிறோம், நாங்களே வேலைக்கார ஆகிக்கிறோம், நமக்குள்ளே என்ன பண்ணலாம், வீடு கட்டிக்கலாம், பட்டணம் கட்டிக்கலாம், அந்த ஜனங்க வேண்டாம், அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த பிரச்சனையை ஒளியில் கொண்டு வராங்க. இங்கே பாருங்கள், ப்ரே பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் பண்ணோம். நம்ம எங்கெல்லாம் தோற்றமோ அதை லைட்டில் கொண்டு வந்து வைக்கணும். நம்ம நிறைய நேரத்தில் திரும்ப திரும்ப தோக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காலையிலேருந்து நைட் நம்ம படுக்க போகும்போது ஒரு ப்ரே பண்ணுறோம்ல, நம்ம மிஸ்டேக்ஸை வெளியே கொண்டு வந்து அவர்களை சாரி கேட்கணும். அப்போ ஏன் நடந்துச்சுன்னு நம்ம யோசிப்போம். நம்ம யோசிக்கும் போது என்ன பண்ணுவோன்னா, நம்ம ரொம்ப கரெக்ட் மாதிரியும் சுற்றி உள்ளவங்க கெட்டவங்க மாதிரியும் அவர்களை பேசுவோம். ஆனால் அவர் என்ன தெரியுமா பேசுவார்? சுற்றி உள்ளவங்கெல்லாம் ஓரம் கட்டிட்டு நம்ம எங்கே மாற்றணும்னு நமக்கு சொல்லுவார். When we bring all our distractions into light, there comes a way. அப்போ தான் வழி பிறக்கிறது. இதே கடினம் தெரியுமா சொல்லுவோம், நம்ம பண்ண தப்பெல்லாம் மறைச்சிட்டு மோசே ஆரோன் சரியில்லை, வேலைக்காரங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. நோ நோ நோ. Who is going to face? Who can bargain against nature? இயற்கைக்கு எதிராக யாருங்க நின்று நீயா நானான்னு போட்டி போட முடியும்? Who can bargain against the world? உலகத்தில் தான், உலகம் போகிற வழியில் நம்ம கடங்கார ஆகிறோம், உலகம் போகிற வழியில் உலகம் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு வியாதியஸ்தம் ஆகிறோம். உலகத்தில் வாழ நம்ம உலகத்தில் என்ன இம்பேக்ட் வருதோ அத்தனையும் நமக்கு வருகிறது. போய் பார்கெயின் பண்ணலாமா? போய் வழி கண்டுபிடிக்கலாமா? வழியே இல்லை. நீங்கள் ஒரு வழியை கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே 100 கோடி பேர் உங்கள் முன்னாடி போயிட்டாங்க. நீங்கள் தான் லாஸ்ட் ஆளாக இருக்கிறீங்க. ஒரு லேண்டு வாங்கலான்னு போனால் நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியிருந்தா அண்ணன், 9 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா அண்ணன், இப்போ எல்லாம் வேலை ஏறிட்ட பேருக்கு வந்து இருக்கிறீங்களே அப்படின்று எதை கூட விட்டோம்? லேண்டு வாங்குறத கூட விட்டோம், காசு சேர்க்கறத விட்டோம், படிக்கிறத விட்டோம், முன்னேறதை விட்டோம், எல்லாத்தையும் விட்டோம். How are we going to bargain? There is no way to bargain. பார்வோனே, உன் கை ஓங்குறதா இருந்தது, ஆனால் இயற்கை உன்னை மேற்கொள்கிறதை நீ காண்கிறாய். கன்ஃபார்ம் தானே? இன்னும் ஆண்டவர் ஒன்றும் அவனை பண்ணல, ஆண்டவர் அவனை தொடவே இல்லை, இயற்கையே வச்சு அடிக்கிறார். உன் சரீரத்தில் வந்த கொப்பளங்களை மேற்கொள்ள உன் சரீரத்தில் இம்யூனிட்டி பவர் இல்லை பார்வோனே, உனக்கு தெரியுதா இல்லையா? கரெக்டான கேள்வியா இல்லையா? உன் கையில் எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, எவ்வளோ ஞானிங்க இருக்கிறாங்க, எவ்வளோ இன்செக்டிசைட் பெஸ்டிசைடு இருக்குது, அந்த தவளையை உன்னால் அடக்க முடியல தெரியுமா?
உங்கள் தலையில் உள்ள பேனை அடக்க முடியல தெரியுமா? வானத்திலிருந்து பெஞ்ச கல் மழையினால் மூடப்பட்டுச்சு. அந்த கல் மழையில் உள்ள சேதத்திலிருந்து இன்னும் கொண்டு வர முடியல. எவ்வளோ நிதி ஒதுக்கினாலும் உன்னால் முடியவில்லை. Now how are you going to handle it? How are you going to bargain it? There is no way to bargain. There is one way to live, and that is the way of repentance. Hallelujah. Let's compromise with God. அப்பா, கையை தூக்கிட்டு சரண்டர் ஆகக்கூடிய ஒரே ஒருவர் உண்டு என்றால் நம்முடைய தேவன் மட்டுமே. Hallelujah. கர்த்தர் நம்மோடு காம்ப்ரமைஸ் நம்ம வழிக்கு பண்ண மாட்டார். நம்ம தான் அவர் வழிக்கு போய் காம்ப்ரமைஸ் பண்ணணும். எப்பவுமே நீ தான் வழின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னதில்லை, நானே வழின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சாத்தான தெரியுமா சொல்லுவான், நீ தான் வழி, நீ தான் பெரியாள், நீ தான் ஹீரோ, நீ தான் ஹீரோயின்னு சொல்லுவான். நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், அவர் தான் ஹீரோ, அவர் தான் வழி, அவர் தான் என்னை காப்பாற்றுவார், அவர் தான் வாழ வைப்பார், அவரே தேவன், அவரே தேவன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. யா, மாம்சத்தின் கிரியைகளிலிருந்து வெளியே வந்து முழுமையாய் அவனை சரண்டர் பண்ணும்படி சொல்லுகிறார். நான் சொல்கிறேங்க, பார்வன் மட்டும் அன்றைக்கி திருந்தி இருந்திருந்தான்னா பயங்கரமாக ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருப்பார். ஆமீன். இன்றைக்கும் ஆண்டவர் எகிப்தை நேசிக்கிறார். ஒரு நாள் ஒரு எகிப்தினுடைய ஒர்ஷிப் பேண்டை பார்த்தேன். அவ்வளோ அருமையாக ஆராதனை பண்ணுறாங்க. இப்போத்தி தலைமுறை அவ்வளோ நாள் ஏதோ எகிப்து. அன்றைக்கு அவர்கள் எகிப்தியர்களாக இருந்தாங்க. பிறகு அவங்க இஸ்லாமியர்களாக மாறிட்டாங்க. இப்போ இஸ்லாம் தான் அங்கே இருக்குது, எல்லாம் இஸ்லாமியர்களாக மாறிட்டாங்க. ஆனால் அங்கே திருச்சபைகள் இருக்கிறதை பார்க்கும்போது கண் கலங்குது. நல்லா ஆராதனை பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் ஆண்டவரை ஏற்று கொடுக்குறார்கள். ஆண்டவர் கிளியராக இருக்கார். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நைல் நதியின் கடவுளாகிய குன்னுமை விட நான் பெரியவர். ஆமேன். நைல் நதியை அடக்கி ஆள்கிற இவங்களாம் அவங்க கடவுள். அந்த கடவுள் பேர் குன்னும். ஹப்பி என்று சொல்கிற நைல் நதியின் ஆவி என்று சொல்கிறாயே, அதை காட்டிலும் என் தேவன் தான் பெரியவர். ஓசிரிஸ், நைல் நதி சிவப்பாய் மாறுவதற்கு காரணமாய் ஓசிரிஸ் என்று சொல்கிறாய், அதை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஃப்ராக் என்றால், தவளை என்றால் காடஸஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி, செழுமையின் கடவுள், பெருக்கத்தின் கடவுள் என்று சொல்கிறாயே, ஹெக்ட், அதை காட்டிலும் என் தேவன் தான் பெரியவர். பசு தான் தேவதை என்று சொல்கிறாயே, ஹாத்தோரா, அதை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஹிம்ஹோத்தேப் என்று சொல்லுகிற மருந்து, பாம், அதாவது மருந்து, ஆயின்மெண்ட் சொல்கிறையே, அதை காட்டிலும் என் தேவன் தான் பெரியவர். அந்த வானம் தான் என் கடவுள் என்று சொல்கிறாயே, அதை காட்டிலும் என் தேவன் தான் பெரியவர். அந்த வானத்திலிருந்து தான் கல்மழை உனக்கு விழுந்தது. அந்த வானத்தில் அவர் சொல்லும் போது கல்மழை விழுந்தது, அவர் சொல்லும் போது ஆச்சு நின்றது என்றால், அதை காட்டிலும் என் தேவன் பெரியவர். சரி, இந்த பீப்புளெலாம் வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க இல்லைங்களா? பார்வோன் என்ன பண்ணியிருப்பாரு? நீங்கள் சொல்லுங்கள். நானும் நினச்சேன், கூப்பிட்டு இவங்களாம் சொன்னாங்களே அனுப்பிடலான்னு பார்த்தா கூப்பிட்றான். அவர்கள் நோக்கி, நீங்கள் போல் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி, யார் யார் போகிறார்கள் என்று. யார் யார் போகிறீங்க? அவர் சொல்கிறார், என் ஜனமே போகுது. யார் யார் போகிறீங்க? மோசே போ, நீ போ, ஆரோன் போட்டோம். வேறு யார் யார் போகிறீங்க? அவங்க சொல்கிறாருங்க, இளைஞரோடும் சொல்லுங்கள், முதியோரோடும் குமாரரோடும் குமார்த்திகளோடும் போடுப்பா, ஆடுகளோடும் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடும். ஒரு குழந்தை கூட அன்றைக்கி ஸ்கூலுக்கு வராது. பார்வோனோட பிள்ளைங்கள ஸ்கூலில் நம்ம பிள்ளைங்க வேலை செய்ய தான் போச்சு, படிக்க போல. ஒரு குழந்தை கூட வராது. அதுதானே, நான் இவங்களையும் உங்கள் குழந்தைங்களை எப்படி விடுவேனோ? கர்த்தர் உங்களோட இருப்பார், எச்சரிக்கையாக இருங்கள், நான் உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். குழந்தைங்களாம் கூட்டு போயிட்டீங்கன்னா அங்கே வெளியில் வேறு நாடுகள் இருக்கவங்க என்ன பண்ணுறோம், கொன்றோம். அதனால் புருஷராகிய நீங்கள் மாத்திரம் என்ன பண்ணுங்கள், போய் கேளுங்கள். இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது. இப்போ மந்திரம்லாம் தாண்டி என்ன வந்திருக்கு, தந்திரம். மந்திரம் ஒரு நாள் கை கொடுக்காத போது என்ன பண்ணுவோம், தந்திரம் சொல்லுவோம். யாருமே நம்ம பேச்சை நம்ப மாட்டாங்க. நம்ம வார்த்தையில் என்ன ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. இப்பொழுது அவங்க கேட்கல, அவர்கள் பார்வோன் சமூகத்தில் நின்று துரத்தி விடப்பட்டார்கள். அல்லேலூயா. மரியாதை என்ன பண்ணிட்டான், குறைச்சிட்டான், துரத்துறான், போங்க. அவங்க எல்லாரோடும் போவன்றான், புருஷரோட தான் அனுப்புவேன் இவன் சொல்கிறான், இவங்க எல்லாரோட போவேன்னு சொல்கிறாங்க. மோசே யாரணும் துரத்தி விட போகிறாங்க. அல்லேலூயா. நான் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் டீல் பேசிட்டு தான் அனுப்புகிறார். வந்துருச்சிங்க, கையை நீட்டு என்றார். கோலை நீட்டின போது அன்று பகல் முழுதும் அன்றைக்கு ரா முழுதும் கீழ்காற்றை தேசத்தின் வீச பண்ணினார். விடியற் காலத்தில் கீழ்காற்று வெட்டி கிளிகளை கொண்டு வரும். ஆமேன். ஈஸ்ட் விண்ட், கிழக்கில் இருந்து வருகிற கீழ்காற்று.
ஸ்லோவான காற்று. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வெட்டுக்கிளிங்க கூட்டத்தை பரப்பி வளர்த்து விட்டுக்கிறாரு தெரில. அதுங்களுக்கு ஏரோப்ளைன் ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தா மாதிரி அதுங்க அப்படியே காற்றுல பறந்துச்சு பாருங்கள். காற்றே கூட்டு வருது அதுங்களை. என்ன பண்ணுது? காத்தாடி போல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வருதுங்க. வந்ததும் எகிப்தில் கீழ்காற்று நின்றுச்சு. அதுங்கெல்லாம் கீழே விழுந்து பார்த்தா பச்சை பசேலுங்குது. எல்லாம் சாப்பிடுது. 24 மணி நேரத்தில் சாப்பிட்டு பெருகி தேசம் முழுவதும் ஏராளமாய் கொண்டு வந்தது. அப்படிப்பட்டவைகள் இருந்ததில்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. வெட்டுக்கிளியோட சைஸை பொறுத்து டப்புன்னு நமக்கு அடி விடும். எத்தனை பேர் வெட்டுக்கிளி கிட்ட டப்புன்னு அடி வாங்கியிருக்கீங்க இல்லை? அதோட கை கால் மட்டும் ரொபோட்டிக் மாதிரி இருக்கும். நம்மளா மாதிரி ஆப்ரேட் ஆகாது. கரெக்டாக ஒரு ரொட்டேஷன் ஜாயிண்ட் மாதிரி இருக்காது. நம்ம அப்படி. ஆமாம், சின்ன வெட்டுக்கிளினா அதுவே ஒரு டப்புன்னு ஒரு சவுண்டு தட்டும். இது பெரிய வெட்டுக்கிளினா அதுக்கேற்ற மாதிரி அடி தான். அது பறக்கும்போது சவுண்டு தான். ஆமேன். நைட்டு வாழைக்காயை காலையில் பறிச்சிக்கலான்னு போனால் அடுத்த நாள் வாழை தோலே கிடையாது, தோலோடு சாப்பிட்டுச்சு. எதுவுமே இல்லை. பூமி அனைத்தையும் மூடிற்று. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல்மழைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகளையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவர்கள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களின் வயல்வெளியின் பறவைகள் ஒரு பச்சை இலையும் மீதியாக இருக்கவில்லை. பச்சை இலையை கூட காலி பண்ணிடுச்சு. அதனால் பார்வோனுக்கு கீரை குழம்பு கூட கிடையாது. கீரை குழம்பு கூட கிடையாது, கீரை வடை கூட கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டது. கர்த்தர் அவங்களுடைய தேவன் ஓசிரிஸ், காட் ஆஃப் கிராப்ஸ், அவங்க கடவுள் பேர். கிராப்ஸ்க்கு ஒரு கடவுள். அந்த வெள்ளாண்மைக்கு தேவராய் இருந்த அந்த கடவுளுக்கு அவங்க வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணும்போதே சொன்னார், இதுக்கும் தேவன் நான் தான் என்று ஜெயத்தை எடுக்கிறார். Pharaoh knows that he is exposed to false god. He can topple upon false god. உண்மையான தேவனை இல்லாமல் வேற எதையோ இல்லாததை தேவன் சொல்லிட்டு போனால் எவ்வளோ டேஞ்சர் பாருங்களேன். நம்ம உண்மையை நம்பி எடுப்போமா, மாயை நம்பி எடுப்போமா? ஒரு மாத்திரை ஒருத்தர் 10 வருஷமாக சாப்பிட்றாரு. 10 வருஷம் முடிவில் அவர் கண்டுபிடிக்கிறார், இது மாத்திரை இல்லை, பல்பத்தில் செஞ்ச ரவுண்டு உருண்டை அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். எவ்வளோ வருத்தம் அடைவார். ஐயோ, போலியை தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துருந்துண்ணா. ஒரு சாப்பிட்ற சாப்பாட்டிலே போலியில் கவனமாக இருக்கிறோம், உடுத்துகிற உடையில் போலியில் கவனமாக இருக்கிறோம். இன்றைக்கு உண்மை உள்ள தேவன் உங்களுக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறார். நேரில் பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, ஆன்லைனில் பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, எத்தனை நாட்கள் நாம் இந்த ஃபால்ஸ் காட்ஸ் அண்ட் காடஸஸை நம்பி வழுக்கி கீழே விழுந்தோம். ஜீவனுள்ள தேவன் தம்மை மோசே ஆரோன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு இந்த யாத்திரையாகவும் 10ஆம் அதிகாரம் மூலமாக வெளிப்படுத்துகிறார். நான் தான் உன் தேவன், நான் தான் உன்னை தாயின் வயிற்றிலே பரப்பினேன், உருவாக்கினேன். இன்றைக்கு பூமி முழுவதும் உன்னை உருவாக்கி உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன், பழுகி பெருகும்படி செய்திருக்கிறேன். வெட்டுக்கிளி வந்ததும் துரத்தி விட்டவர்களை மீண்டும் அழைக்கிறான். நானும் மோசேவாவும் ஆரோனாவும் இருந்திருப்பேன்னு வைங்களேன், போயே இருக்க மாட்டேன். லீடர் ஷுட் பி வெரி மச் கிரேஷியஸ். மேனேஜர் வேறு, லீடர் வேறுங்க. மேனேஜர்லாம் கோச்சிங் போயிட்டாங்கன்னா அவங்க போனவங்க அவ்வளோதான். இருதரப்பும் அழிஞ்சாலும் அவங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. லீடர் ஒரு தாயை போன்றவன். தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, தன் மக்கள் வாழ வேண்டும், தன் எதிரி கூட வாழ வேண்டும் என்று நினைப்பவன் தான் இந்த தலைவன் மோசே. 2 பேரும் வராங்க, தீவிரமாய் துரத்துனாங்க, இப்போ தீவிரமாய் அழைக்கிறாங்க. உங்களுக்கும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், இந்த முறை மாத்திரம் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும், இந்த சாவை என்னை விட்டு விலக்கி நீக்க வேண்டும் என்றான். மோசே பார்வோனை விட்டு போய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தர் இப்பொழுது மேல் காற்றை வீசுமதி பண்ணுகிறார். ஆமென். பாருங்க, கீழ்காற்று ஊதினார்னா வெட்டுக்கிளி வருது, மேல் காற்று ஊதினார்னா வெட்டுக்கிளி போயிடுது. அப்பா சூப்பர்ப்பா. நாங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறோம் விஞ்ஞானத்தில். நம்ம பண்ணால் காற்று வேணால் வரும், வெட்டுக்கிளி வராது. வந்தாலும் வெட்டுக்கிளி போகாது. நீங்கள் வெட்டுக்கிளியை ஊதி பாருங்க, கொசுவை ஊதி பாருங்க, அது உட்காரணும் முடிவு வச்சுச்சுன்னா ஊத போகாது. செவத்தில் ஒட்டிகிட்டு இருந்தால் ஊதிடலாம், செடியில் ஒட்டிக்கிட்டு இருந்தால் அது கால் பார்த்துருக்கீங்களா? வெட்டுக்கிளியோட கால்லாம் அதனுடைய கால் பிடிக்கும் போதே கத்தியாக இருக்கும். இலைய ஒரு கிழிச்சிக்கு தான் உட்காந்துருக்கும், அதெல்லாம் போகாது. கர்த்தர் ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாரு. சாஃப்டாக விண்டு இருந்தால் எகிப்தில் இரு, ஹார்டாக விண்டு வந்தால் எகிப்தை விட்டு வெளியே போயிடு.
யாருங்க அதுங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறது? நீங்கள் வேணால் மெசேஜ் அனுப்பிவிடுங்க, வாட்ஸ்அப் அனுப்பிவிடுங்க, அதுக்கு ஃபோன் நம்பர் இருந்தால். அதோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய திறமை நம் கர்த்தருக்கு மாத்திரம்தான் இருக்குது. எடுத்துகிட்டு போய் எங்கே போட்டுச்சான்? செங்கடலில் போட்டுச்சு. இப்போ இவனுடைய ரிப்பண்டன்ஸுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு ஒரு வெட்டுக்கிளி கூட மீதி இல்லாத அளவுக்கு எல்லாம் போய்விட்டுச்சு. இவ்வளோ நாள் பிரச்சனை இருக்குது, ஆனால் வெட்டுக்கிளி என்ன பண்ணிச்சு? போயிடுச்சு. அப்போ புரிஞ்சுக்கிட்டான், அடிக்கடி ஏமாத்தலாம் போலடாப்பா இந்த ஜீசஸை. நம்மள சில நேரம் நிறைய பேர் நம்ம நினைப்போம் பாருங்க, கடவுளை டெய்லி ஏமாத்திடலாம் போல, நம்ம நினச்சதெல்லாம் பண்ணிட்டு காலில் ஊன்ட்டான்னு வைங்க, ஈஸி வழி. திரும்பி இருதயத்தை கடினப்படுத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரரை போகவில்லை. ஆமாம். இப்போ மோசே சொல்கிறாரு, ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லி சொல்கிறாரு, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள். எப்படி? ஆமாம், இருளில் எப்போனா இருந்திருக்கீங்களா? நைட்டில் நம்ம தூங்கிட்டோம், திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிடும், எழுந்தோம்னா ஒன்றுமே தெரியாது. நம்ம அழகாக வாசப்படிக்கிட்ட போய் நின்று இடிச்சிப்போம். ஏன்னா அந்த வாசப்படியில் சவுத்துலேயே போய் இடிச்சிக்கிட்டோம். வாசப்படி இந்த பக்கம் இருக்குது, எந்த சைடு போயிட்டோம் நம்ம. ஆமாம், நம்ம படுத்திருந்து எழுந்த டைரக்ஷனில் நம்ம என்னமோ நேராக இருக்கா மாதிரி போவோம், இடிச்சிக்கிடுவோம். இல்லை இல்லையா? நம்முடைய வெஸ்டிபுலார் அப்பேரட்டஸ், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் என்கிற நம்முடைய கிரேனியல் நர்வில் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத ஒரு ஞானத்தை அது கொடுக்கும். அதெல்லாம் லைட்டு போயிட்டா அவுட்டு, கரண்ட்டு போயிட்டா அவுட்டு. நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த ஒளி கைவிட்டாலும் இயேசு ஜீவ ஒளியாய் நமக்கு இருக்கிறார். 3 நாளுங்க எல்லாம் தடவிக்கிட்டே இருக்கிறான். வீட்டுக்குள்ளே இருந்தவனா பரவாயில்ல, தடவிட்டு கிச்சனுக்கு அப்படி லாங்கல. ரோட்டில் மாட்டிக்கிட்டவன் கதை என்ன, காட்டில் மாட்டிக்கிட்டவன் கதை என்ன, கிணத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட கதை விழுந்துருவாங்களே. தடவி கொண்டே ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் வேணில் அவர்கள் வாசஸ்தலங்களே வெளிச்சம் இருந்தது. ஹல்லேலூயா சொல்லாமா? இது நான் எனக்கு தெரில. சூரியனை அந்தகாரப்படுத்தி இருந்தார்னா எல்லாருக்கும் இருள். இது எகிப்தில் மட்டும்தான் இருள். டேடி, உங்களுக்கு தான் டேடி தெரியும் என்ன டெக்னாலஜியில் அந்த விசிபிள் லைட்டை நம்ம பார்க்குற ஒளியின் பேர் விசிபிள் லைட். சூரிய ஒளியில் பலவிதமான கதிர்கள் இருக்குது. சூரியன் இருக்குதுல்ல, ஒரு விளக்கு இருக்குது, விளக்குலேருந்து கதிர் வருதுல்ல, அந்த மாதிரி சூரியன்லேருந்து கதிர் வருது. எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், பீட்டா ரேஸ், விசிபிள் லைட், அல்ட்ரா வயலட் ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், அதெல்லாம் வருது. இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து கொதிச்சிரும், அல்ட்ரா வயலட் ரேஸ் அந்த அளவுக்கு கொதிக்காது, ஆனால் கேன்சர் உண்டு பண்ணுறோம். இந்த விசிபிள் லைட்டுன்றாங்களா, அதுதான் பார்க்குறோம். இந்த விசிபிள் லைட்டில் 7 இருக்குது. விப்ஜிஆர் ரெயின்போவில் பார்க்குறீங்களே, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. அவ்வளோதாங்க. நம்ம இதை தவிர வேறு எந்த கலரும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. எந்த கலரும் நம்ம கண்டுபிடிக்கலைன்னா நமக்கு தெரியாது. இவ்வளோ தான் நம்ம ஆண்டவர் விசிபிள் லைட்டை மட்டும் எடுத்தாரான்னு எனக்கு தெரில. நான் ஃபிசிக்ஸ் டேர்ம்ஸில் பேசுகிறேன். ஆமென். சூரியனுக்குள்ளிருந்து போகிற அந்த விசிபிள் லைட்டை மட்டும் பிடிச்சிட்டு இவங்களுக்கு கொடுத்தாரா என்னன்னு தெரியல. அவருக்கு தான் தெரியும். அவர் தான் படைச்சிருக்கிறாரு. அவர் என்ன படைச்சிருக்கிறார் என்பதை படிப்பதே நமது ரிசர்ச் என்று சொல்லுவோம் என்றால், வேர் ஆர் வி நவ்? அவர் படைச்சதை படிக்கிறது தான் ஆராய்ச்சி. அப்பொழுது அவர் எவ்வளோ பெரியதாக இருப்பார். ஆமீன். இப்போ மோசே அபாரோனையும் கூப்பிட்டு சொல்லிட்டான், நீங்கள் எல்லாரும் போயிடுங்க, ஆடு மாடுகள் இங்கே இருக்க வேண்டும், குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போ. கொஞ்சம் கொஞ்சமாக டீலுக்கு வரான். முதல்ல நீங்கள் 2 பேர் போனா, அப்புறம் புருஷர் மாத்திரம் போங்கன்னா, அப்புறம் வாலிபர்கள்லாம் கூப்பிட்டு போவேனாரு. இப்போ எல்லாரும் போங்க, ஆடு மாடை விட்டு போங்க. ஏன்? இந்த அடிமைகள் திரும்பி வருவார்கள். சாத்தான் நம்மளை அவ்வளோ சாதாரணமாக விட மாட்டான். அவன் மோசமானவன். எல்லாத்தையும் விட்டாலும் நம்மளது ஒரு ஆடாவது பிடிச்சி வச்சுருப்பான். ஏன்னா நம்ம திரும்பி ஆடு தேடின்னு போனோம்னா நம்மளை பிடிச்சிக்கிது. நமக்குன்னு ஒரு லூப் வச்சு வைப்பான். கர்த்தர் சொன்னார், இன்று கண்ட ஈட்டினை இனி என்றைக்குமே காண மாட்டாய் அப்படின்னு. நம்மளை உலகத்திலேருந்து கர்த்தர் வெளியே எடுத்தார்னா அந்த உலகத்துக்கு நான் வரவே மாட்டேன்டா. வருவேன், ஊழியக்காரனாக வருவேன், ஊழியக்காரியாக வருவேன். அல்லேலூயா. அந்த வழியில் என் ஜனம் திரும்பி வருவதே இல்லை. அந்த வழியை அடைச்சார். அந்த வழி என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எகிப்திலேருந்து இஸ்ரேலுக்கு போகிறதுக்கு 40 நாளில் போயிடலாமா நடந்து. இந்த மாதிரிலாம் ஸ்லோவாக போனால் 40 வருஷமாக போயிருக்காங்க. என்ன ரூட்டுன்னு இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. எகிப்திலேருந்து செங்கடல் 2 கிராசிங் இருக்குது. ஒரு கிராசிங் இஸ்ரேலுக்குள்ளே போகுது, இன்னொரு கிராசிங் சவுதி அரேபியாவுக்குள்ளே போகுது. சவுதி அரேபியா வழியாக சுற்றின்னு வந்துக்கிறாங்க. சீனாய் மலை சவுதி அரேபியாவில் தான் இருக்குது. அவங்க இப்போ டெவலப் பண்ணுறாங்க. அவங்க இப்போ பில்கிரிமேஜ் டெவலப் பண்ணுறாங்க. சீக்கிரமாக இந்த புனித தலங்களை ஓப்பன் பண்ணுவாங்க. காசு கொடுத்துட்டு நம்ம கூட போயிட்டு வரலாம்.
ஸ்பிளிட் ராக் அங்கே இருக்குது, சீனாய் மலை அங்கே இருக்குது, பொன் கண்ணுக்குட்டி செய்த இடம் அங்கே இருக்குது. காட்டுக்குள்ளே மனுஷன் போக முடியாத மலைகள்கிட்ட குவியல் குவியலாக மக்களை புதைச்சதா வரலாறு சொல்லுகிறது. தேடி பார்த்தா இப்போல்லாம் அங்கே போக முடியல. சீனாய் மலைக்கிட்ட இன்னும் நம்ம போகவே முடியாது. அங்கே இருக்கும் 50 கிலோமீட்டர் அண்ணாநகர சீனாய் மலை அதோன்னு சொல்கிற அளவுக்கு தான் டூரிஸ்ட்டே போக முடியுது. கிட்ட போக முடியல, அவ்வளோ தூரம் நடக்கணுமா. இப்போ அதுக்கெலாம் ரோடு போட்டுன்னு வராங்க. போட்டு வந்துட்ட பிறகு தெரியும் 40 வருஷம் நடந்தாங்கன்னா சும்மா நடக்கலை, அப்படி தான் நடந்து வந்துக்கிறாங்க. 6 லட்சம் பேர் கூடாரம் போட்டு தங்கக்கூடிய இடம்லாம் அங்கே தான் இருக்குது. அல்ல இல்லையா? அந்த வழியாக யாரும் வருவது இல்லை. எங்கள் தேவனாகிய மோசேஸோட ஆன்சர், நாங்கள் சர்வாங்க தகன பலிகளை எங்கள் கையில் கொடுக்க வேண்டும், எங்கள் மிருக ஜீவங்கள் எங்களோடு கூட வர வேண்டும், ஒரு குலமும் பின்வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதுக்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும், இன்னத்தை கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவு எங்களுக்கு தெரியாது என்றார். இப்போ எப்படி இவனோட டிசிஷன் என்ன வந்துருச்சு? மொத்தமே வீடு காலி பண்ணு போகிற மாதிரி இருக்கு. நான் இனிமே வர மாட்டேன், என்ன நீ பார்க்கவே மாட்டேன். எவ்வளோ நாள் நான் அவனுக்கு வேலை செஞ்சேன், நீ என்ன போட்ட? மீன் முள் போட்ட, கொம்மட்டிக்காய் போட்ட, வெங்காயம் போட்ட, வெள்ளை பூண்டு போட்ட, சம்பளம் கொடுக்கல. இப்போ சீப் லேபர் இவனுக்கு போயிட போகுது. ஆனால் இவ்வளோ நாள் அவங்க அடிமையாக இருந்ததுக்கு அவன் பே பண்ண போகிறான். ரத்தத்துலேயும் பே பண்ண போகிறான், உயிர்லேயும் பே பண்ண போகிறான், கோல்டு சில்வர் என்ன பண்ண போகிறான்? ப்ரே பண்ண போகிறான். திரும்பி யோசிக்கிறான், காரிருள் தானே சரியாயிடுச்சுல, விடு பார்த்துக்கலாம் என்று இருதயத்தை கடினப்படுத்துகிறான். இந்த முறை ரொம்ப கோபமாயிட்டான். மோசே, அப்போ ஆடு மாடெல்லாம் கூட்டு போயா, மரியாதையாக போயிடு, என் முகத்தை திரும்பி நீ பார்த்த செத்துருவ, நீ சாகவே சாவா என்று சொல்லி வார்னிங் பண்ணுறான். என்ன சொல்கிறான்? போயிடு, இதோட போயிடு. அவங்க கையில் மிலிட்ரி பவர் இருக்குது. வாட் கேன் திஸ் டூ பிஃபோர் காட்? நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனே, உன்னிடத்தில் உள்ள திறமைகளும் தாளந்தும் வல்லமைகளும் தேவனுக்கு முன்பாக என்னத்தை செய்ய முடியும்? ஊழியக்காரர் பார்த்து சொல்கிறான், போயிடு, நீ என்னை பார்க்குற நாளில் என்ன பண்ண மாட்ட? உயிராக இருக்க மாட்டேன். அவ்வளோ கோவப்பட்டான். மோசே சொன்னார், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிற பாருங்க, நீர் சொன்னது சரி, இனி நான் உம்முடைய முகத்தை காண்பது இல்லை. அவன் மோசையை கிட்ட இருந்து டீல் பிரேக் பண்ணலங்க, கர்த்தர் கையில். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நம்ம சில நேரம் எனக்கு கூட தோணும், ரொம்ப பிரேக் பண்ணி பேச மாட்டேன். ஏன்னா ஒரு வேளை என் மூலயமா அந்த மகனுக்கு ஆண்டவர் ரட்சிப்பு வச்சுருந்தாருன்னா எனக்கு உள்ள உறவு துண்டிக்கிறதுல அந்த மகனை லூஸ் பண்ணுற முடியுமோன்னு சாஃப்டாக பேசுவோம், பொலைட்டாக பேசுவோம். இந்த ஊழியக்காரர் 8வது வாதை வரைக்கும் தாக்கு பிடித்து இப்பொழுது 9வது வாதைக்கிட்ட போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவன் சொல்கிறான், துண்டா உறவை வெட்டிக்கிறான். இனி தேவையில்லை, நீயா நானா? நான் உன்னை பார்ப்பது இல்லை, நீ என்னை பார்க்க வேண்டாம், உன் ஜனத்தை நான் அனுப்ப முடியாது, நீ என்னைக்கு என்னை பார்க்குறியோ நீ செத்துருவ. மோசே சொல்கிறார், நீ சொல்லுகிறது சரிதான் என்று புறப்பட்டு போகிறான். திருச்சபையே, அம்பை இன்னைக்கு பார்வோன் கையிலேருந்து கற்றுக்கிறது. ஆண்டருக்கு விரோதமான முரட்டாட்டம் வேண்டாம். மோசைகளிலிருந்து கற்றுக்கிறது. ஒரு ரியல் லீடராக ஆண்டருடைய ஊழியக்காரனா எக்ஸலண்ட்டாக நமக்கு முன்பாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். பணத்தையும் பொருளையும் எதையும் ஆடம்பரத்தையும் பார்க்காதபடி கர்த்தருடைய ஊழியத்தை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தர் சந்நிதியிலே சரணடைவோம். கர்த்தருடைய பாதத்திலே நாம் விழப்போகிறோம். கர்த்தர் நம்மை நடத்தப் போகிறார். வாங்க, முரட்டாட்டத்தை எதிர்த்து நாம் ஜெபிப்போம். நாம் கர்த்தரிடத்தில் தாழ்மைப்படுவோம். நாம் அனைவரும் எழுந்திருந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? நம்மிடத்தில் ஏதாவது இருதய கடினங்கள் இருந்தால், இன்னும் நம்மளை தாழ்த்தாமல் இன்னும் எத்தனை முறை ஆண்டவருக்கு விரோதமாக நாம் நின்று கொண்டிருப்போம். இன்று ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்துகிற ஒரு நாள், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு நாள், ஆண்டவரிடத்தில் நாம் பேசுகிற ஒரு நாள். இனி நம்ம ஆண்டவரோட ஒப்பு கொடுத்துடலாமா? இது நமக்கு ஆண்டவர் கிடைப்பட்ட நேரம். இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை, கிருபை தாருமே, இன்னும் தேவை
தங்கிடுதே கிருபை தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பேலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் மூலமாக அப்பா எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்மை மாத்திரமே ஆண்டவரே அப்பா நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய பாதப்படி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நிறைய ஆளுகை செய்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மற்றும் 4ஆம் வசனம். அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாது இருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. நீ என் ஜனங்களை போகவிட மாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வர பண்ணுவேன். இந்த வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். பார்வோனுக்கு தேவன் அதிகமான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் பார்வோன் மனம் திரும்ப ஆண்டவர் எத்தனையோ முறை சொல்லியும் அவன் மனம் திரும்பாதபடி இருந்திருக்கிறான். ஆரம்பம் முதல் இதுவரை அநேக காரியங்கள் மூலம் தேவன் தான் யார் என்பதை தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தியும் பார்வோனின் இருதயம் கடினத்தினால் அவன் திரும்ப மனதில்லாது போனான். அவனுடைய இருதய கடினம் கர்த்தருடைய வார்த்தையும் மோசையோட வார்த்தைக்கு கூட அவன் ஏற்க மறுத்ததாய் காணப்பட்டது. ஏனென்றால் பார்வோனின் வாழ்க்கையில என்ன இருந்ததுன்னு பார்த்தா பெருமை இருந்தது. அந்த பெருமையினால் அவனுடைய இருதயம் கடினப்பட்டதாக கர்த்தரிடத்தில் தன்னை தாழ்த்த மறுத்ததாக காணப்படுகிறது. இந்த நாளில் கூட இந்த வசனங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை கூட நாம் இந்த வசனங்களோடு ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் தேவனிடத்தில் திரும்பி தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பவர்களாக நாம் காணப்படுகிறோமா? இல்லை நம்மளுடைய பெருமை நிமித்தம் நம்மை தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்த விரும்பாதபடிக்கு நம்முடைய இருதயம் கடினமாக காணப்படுகிறதா? நம்முடைய மேலான அதிகாரத்திற்கு கூட நாம் செவி கொடாதபடி நம்முடைய இருதய கடினம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்தெந்த இருதய கடினம், எந்தெந்த காரணங்கள் நம் மனம் திரும்ப கூடாதபடி கர்த்தரிடத்தில் நம்மை தாழ்த்த கூடாதபடி இருக்கிறதோ அந்த காரணங்களை எல்லாம் இன்று நாம் அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். எந்த காரணங்கள் நம் மனம் திரும்ப மறுக்கிறதோ அவற்றை இந்த நேரத்தில் நாம் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்க போகிறோம். நாம் அனைவரும் முன்பாக கடந்து வரப்போகிறோம். தேவனிடத்தில் எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த இருதய கடினங்கள் காணப்படுகிறதோ இப்பொழுது நாம் அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய போதகர்களுக்கும் நம்முடைய ஜெபக்குழு தலைவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கூட ஏற்க மறுக்கின்ற அந்த காரணங்கள் என்னவோ அதை நாம் இப்பொழுது தேவனிடத்தில் நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்க போகிறோம். நம் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். நிற்பது மோக்கிருபை நீசனின் பாவம் நீங்கியதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன் காத்து கொள்ள கிருபை தாருமே காத்து கொள்ள கிருபை தாருமே. அப்பா பிதாவே, இந்த வேளையில அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. அப்பா எந்தெந்த இருதய கடினம் அப்பா எங்கள் போதகர்களுக்கும் எங்கள் ஜெபக்குழு தலைவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளுக்கு கூட நாங்கள் எங்கள் செவிகளை கொடுக்காதபடி அப்பா நாம் உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தாதபடி எந்தெந்த காரணங்கள் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவரை இந்த வேளையில எங்கள் இருதயத்திலிருந்து நீர் எடுத்து போடுவீராகப்பா. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை எங்களுக்கு தருவீராக.
செய்வீராக டாடி. அப்பா எங்களில் காணப்படுகிற எல்லா இருதய கடினத்தையும் எங்களை எடுத்து போட்டு அப்பா உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தும்படியான இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இப்பொழுதும் எங்கள் ஆவியானவரே அப்பா எங்களுக்குள்ளாக நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிற தயவிற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே உம்முடைய வல்லமை எங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய இருதய கடினம் ஆண்டவரை நீர் எடுத்து போட்டு ஆண்டவரை இப்பொழுது தாழ்மையின் இருதயத்தை எங்களுக்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்கிறீர் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா இதோ ஆண்டவர் இதுவரை எந்தெந்த காரணங்களால உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்த மனது இல்லாது இருந்தோமோ அந்த இருதய கடினத்தை இந்த வேளையில உம்முடைய அபிஷேகத்தினால் ஆண்டவரே அப்பா இப்பொழுது அந்த கடினமான இருதயத்தை மாற்றி போட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. உம்மை மாத்திரமே நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. நீர் வந்து எங்களை ஆளுகை செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. சகல துதிகன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த நாளிலும் நாம் யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில், அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோன் இடத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி, யாரார் போகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். இந்த வசனத்தில் பார்வோன் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நீங்கள் போக போகிறீங்க, தேவனுக்குன்னு ஆராதனை செய்ய போக போகிறேன் என்று கேட்கிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா மோசே வந்து போல்டாக அவர்கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் இளைஞரோடும் முதியோரோடும் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடு மாடுகளோட கூட நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் எங்கள் தேவனை நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோம் என்று அவர் வந்து போல்டாக அந்த இடத்துல சொல்கிறாரு. இந்த இடத்துல ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. நாமும் ஆண்டவருக்காக உறுதியாக நிற்கிறோமா? எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஆண்டவரோட வார்த்தையை சொல்லக்கூட நம்மளுக்கு ஒரு தைரியம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த நாளில் நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவரோட வார்த்தையை சொல்லி நம்ம கொடுக்குறோமா? நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஆண்டவருக்குள்ளே நம்ம நடத்துகிறோமா? இந்த நாளில் நாம ஆராய்ந்து பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். நம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம முதலாவதாக நிலைத்திருக்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்குன்ட்டு நம் வழி நடத்த வேண்டும் என்ற மோசையை போல நம்மளும் வந்து ஒவ்வொருவரும் நம்ம குடும்பத்தில் பொறுப்பாக நின்று ஆண்டவரோட ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வேலையில் நம்மோட கூட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். இப்போ நம்ம ஆண்டவரோட நம்ம பிள்ளைகளுக்காகவும் நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருவருக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். எப்படி மோசே வந்து போல்டாக நின்னாரோ அதுபோல் நம்ம ஒவ்வொருவரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம முன்பாக கடந்து வந்து நம்ம எப்படி மோசே வந்து பார்வோன் இடத்துல நின்னார்ப்பா, நமக்கு முன்பாக என்னென்ன பார்வோன் இருந்தாலும் அதை பார்த்து நம்ம பயப்பட வேணாம். நம்ம போல்டாக நிற்கலாம். ஆண்டவரே, நான் உமக்காக நிற்பேன்ப்பா, உம்மை ஆராதிக்கும்படியாக என்னோட குடும்பங்களை நான் வழி நடத்துவேன்ப்பா, என் பிள்ளைகளுக்கு உம்மை பற்றி நான் சொல்லி தருவேன் என்று இந்த வேலையில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, இதோ எங்களுக்கு முன்பாக இருக்க பார்வோனை நாங்கள் இனி பார்க்க மாட்டோம்ப்பா. அப்பா இதோ கர்த்தாவே, அதை எதிர்த்து நாங்கள் பேசக்கூடிய அந்த பலன ஞானத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்கப்பா. உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறோமாப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கும் அப்பா உம்மை பற்றி சொல்லி தரக்கூடிய அந்த ஞானத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த போராட்டத்தையும் பிரச்சனையை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாத படிக்கு இதோ கர்த்தாவே, மோசே எப்படி அந்த கோலை எடுத்துக்கொண்டு சென்றாரோ தகப்பனே, அதுபோல இந்த நாளையும் கர்த்தாவே உம்முடைய வேதாகமத்தை எடுத்து நாங்களும் கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லி அறிவிக்கிறவர்களாக அப்பா இன்னும் தகப்பன அநேக பகுதிகளையும் போயிட்டு அப்பா நாங்கள் சொல்லக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு நீங்கள் தாங்கப்பா. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்பா எங்களை உங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா. நீரே பொறுப்பேற்று பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். இப்பொழுது நம்ம ஒரு தீர்க்க தரிசன செய்யலாம். நாம் ஒவ்வொருவரும் வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்ளலாம்.
அப்பா பிதாவே, எங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தைகளை சொல்லி நாங்கள் வழி நடத்துவோம் என்று இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.